ஹோட்டலோடைய அப்ஸ்டேர்ஸு. இங்கே வந்து இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் பாலி ஃபேமஸ் ரைஸ் டெரஸ்னு. ரைஸ் டெரஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ஊர்லேருந்து விவசாயம் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரியும் கொடைக்கானலில் வந்து ஸ்லோப்பில் வந்து விவசாயம் பண்ணுற இடத்துல வச்சுருப்பாங்களா, அதே மாதிரி தான் வந்து அங்கங்கே நெல் நட்டுருக்காங்க. ஸோ ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கிறதுனால ரைஸ் டெரஸ் மாடி அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, one of the most expensive coffee, like from the pip of luwak. We call them luwak, so the animal. But this is unwashed, unprocessed, so we have to wash it by hot water. This one, after clean, we have to peel it, the skin. These are the beans inside. Okay. Yeah, and the next step of this is ginseng coffee or honeymoon coffee. It's good for energy. Lemongrass tea. வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் விலாக் எடுத்து. இப்போ நம்ம வேறு ஒரு நாட்டில் இருக்கோம், அதாவது கோலாலம்பூரில் இருக்கோம். நம்ம வந்து இப்போது கோலாலம்பூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம தென்பசார் நுக்ரா ரெயின் இந்த தென்பசார் பாலியோட ஏர்போர்ட் போகிறோம். பாலியில் ஒரு 10 days 31st வரைக்கும் அங்கே இருக்கு. இன்றைக்கி வந்து 21. நைட்டே வந்துட்டேன். ஆக்சுவலி ஃப்ளைட்டு கொஞ்சம் டிலே, இங்கே ஒரு 5-6 hours லே ஓவர், ப்ளஸ் இப்போ ஒரு 2 hours டிலே ஃப்ளைட்டு. நம்ம வந்து இது கிளம்ப போகிறேன். சென்னையிலேருந்து வீடியோ எடுக்கல, அப்படியே உங்களை வந்து பாலியில் கண்டினியூ பண்ணுறேன். வந்தேன் 6 மணி நேரம் அப்படியே படுத்து கிடந்துட்டு தூங்கிட்டு காஃபி குடிச்சிட்டு சாப்பிட்டு கிளம்பலாம். கோலாலம்பூர் ஏர்போர்ட் வந்து ஆக்சுவலி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இப்போது செகண்ட் டைம் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து புக்கெட் போகும்போது இங்கே ஒரு டிரான்சிட் வந்துட்டு ரிட்டன் வந்து இங்கே எக்ஸிட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 7-8 days சுற்றி பார்த்துட்டு இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். லாஸ்ட் டைம் வந்து நம்ம பேச்சுலராக வந்திருந்தோம். இப்போ வந்து ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், சும்மா வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ கப்புள் வாக்ஸான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது, அவங்க எல்லாம் வரமாட்டாங்க. நம்ம வரைக்கும் வழக்கம் போல் ஒரு வீடியோ போடுவோம். நான் வந்து இன்னும் டைம் இருக்குது, போய் அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம இப்போது இங்கே வந்து இப்போது க்ளோஸ் டு 1 o'clock 3:30 தான் ஃப்ளைட்டு. இப்போது போய்ட்டு உங்களுக்கு நான் இந்தோனேஷியாவில் கண்டினியூ பண்ணுறேன். இது நல்லா ஒரு பேக்கேஜ்லாம் போட்டிருக்கேன் எல்லாம் உங்களுக்கு. கப்புள் விலாக்ஸ்லாம் வரமாட்டாங்க, ஆனால் வந்து நூடுல்ஸில் மட்டும் அப்படி கிரிஞ்சி ஹார்ட்டு காட்டுவாங்க. இது வந்து நாசி பேர் வந்துச்சு. இது பேர் வந்து நாசி, இது மமாக் மீ கோரிங் 25 ringgit. இது எவ்வளோ 25 something வந்துச்சு. மலேசியன் ஏர்போர்ட்டில் இந்த ஏஷியா ஸ்ட்ரீட் குக்கிங்கிற கடையில் நம்ம வாங்கியிருக்கோம். கோலாலம்பூர் ஏர்போர்ட். நம்ம வந்து அப்படியே நம்ம கேட்டுக்கு போகிறோம். மலேசியாவிலேருந்து நம்ம இப்போ வந்து தென்பசார் பாலி போகிறோம். ஓட்டு நிற்கிது. ஆக்சுவலி நமக்கு வந்து இங்கே 6 hours லேவர் முடிச்சுட்டு 11:20 ஃப்ளைட்டு. அங்கே ஏதோ வந்து ஒரு எரிமலை வெடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளோட ஃப்ளைட்டு கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க. 3 o'clock தான் நமக்கு வந்து கிளம்புறோம். ஸோ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours டிலேயில் நம்ம வந்து நுக்ராரை வந்து அப்ரோச் பண்ணி வந்துட்டுருக்கோம், லேண்ட் ஆக போகிறோம். பாலி வந்து சேஃபாக இறங்கியாச்சு. ஈவினிங் நம்ம வந்து இப்போ டைரெக்டாக வந்து கேண்டில் டின்னர் போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இமிக்ரேஷனுக்கெல்லாம் முடிச்சுட்டு கஸ்டம்ஸு, ஹெல்த் டிக்ளரேஷன், ஒரு சிம் கார்டு ஒன்று வாங்கினோம். இது வந்து 5 lakh rupees வருது. நம்ம ஐடிஆர் காசில் அப்படியே வந்து ஒரு ஹாட் சாக்லேட் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நம்ம வெல்கம்லாம் கொடுத்தாங்க. அப்படியே நம்ம போய் டேரெக்டாக டின்னர் சாப்பிடுவோம். நம்ம இப்போ வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்க ஜிம்ரான் பீச்சில் இருக்கோம். இங்கே வந்து ஒரு விவிஐபி செட்டப்பில் ஒரு கேண்டில் லைட் டின்னர். ஃபஸ்ட்டு வந்து ஜூஸு, அப்புறம் வந்து சாலடு, அது கூட வந்து நம்ம தந்தூரி ரொட்டி, கிரேவி, ரைஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே வந்து ஜாலியாக கடலில் வந்து ரசிச்சுக்கிட்டே வந்து நம்ம ஊர் ஃபுட்டை வந்து என்ஜாய் பண்ணுவோம். நல்லா பசிக்குது. மதியானம் வந்து நம்ம அங்கே ஏர்போர்ட்டில் சாப்பிட்றதோட சரி. இதில் வந்து டெசர்ட்லேருந்து ட்ரிங்க்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்ப போயிட்டு தூங்குவோம். நம்ம ஹோட்டலோட வியூ வந்து இதுதான். அப்படியே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கடல் தெரியும். இது வந்து கங்கோ பீச்சு. இங்கேயே வந்து மேலே ரெஸ்டாரண்ட் இருக்குது. நம்ம இன்க்ளூசிவான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. ஆம்லேட்லேருந்து இவங்களோட குசைன்லேருந்து ஃப்ரைட் ரைஸு இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ நமக்கு எது பிடிக்குமோ சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே வந்து ஜாலியாக கிளம்புவோம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த பாலியில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஸ்விங்கெலாம் போக போகிறோம். அதுக்கு தான் வந்து சாப்பிட்டுட்டு தயாராகிட்டு இருக்கோம். ஃபுட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. இது வந்து அலாஃப்னு ஒரு ஹோட்டலு. இது வந்து மேரியட் இது வந்து நம்ம பேக்கேஜில் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்படியே வந்து ஒரு கேப்பச்சினோ காஃபி போட்டுட்டு நம்ம அப்படியே வந்து கிளம்புவோம். கார் வேறு வந்துடுச்சு. நம்ம கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. லேட்டாக தூங்கி இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்படி சீக்கிரமாக கிளம்புவோம். இன்றைக்கி வந்து 2-3 பிளேஸ் போக போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உபோத் போயிட்டு அந்த ஸ்விங்கை பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. நம்ம பேக்கேஜில் ஆல்ரெடி வந்து ஒரு 5 ஆக்டிவிட்டி இன்க்ளூடட். இது ஃபுல்லாகவே இன்க்ளூடட். சிலது மட்டும் நம்ம தனியாக பே பண்ணோம். ட்ரெஸ்ஸுக்கு ஃபோட்டோகிராஃபருக்கு மட்டும் தனியாக வந்து ட்ரெஸ்ஸுக்கு ஒரு 150 என்னமோ வாங்கினாங்க. ஃபோட்டோகிராஃபருக்கு ஒரு 200. ஸோ பர் பர்சன் எல்லாமே அப்படி ட்ரெஸ்ஸை வந்து ஒய்ஃபுக்கு மாற்றிட்டு நம்ம அப்படியே போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லாயிருக்கு வெதரு. இந்த வேலி மாதிரி இருக்கிற இடத்துல தான் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறோம். நிறைய வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இன்றைக்கி. நேற்று நைட்டு நம்ம வந்து ஒரு கேண்டில் டின்னர் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நம்ம அந்த ஃபேமஸான பாலி ஸ்விங் வந்திருக்கோம். இது வந்து அலோஹா உபத் ஸ்விங்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸு. இங்கே வந்து ஒரு 6 ஸ்விங்கை வந்து நம்ம ஆல்ரெடி பேக்கேஜில் இன்க்ளூட் பண்ணியிருக்கு. எல்லாம் வந்து ஜாலியாக வருங்க ஸ்விங்கில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ட்ரெஸ்ஸு ஃபோட்டோகிராஃபர் எல்லாமே ரெண்ட்டுக்கு இங்கேயே இருக்குது. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் வந்து தனியாக சொல்கிறேன். ஃபோட்டோகிராஃபர் வந்து பர் பர்சன் வந்து 2 lakh rupees, அதாவது நம்ம ஊர் காஸ்ட்டுக்கு 1100 rupees ஒரு ஆளுக்கு. ஸோ 1 lakh rupees வந்து இந்த ஊரில் 1000, இங்கே 1 lakh rupees வந்து நம்ம இந்தியன் மணியில் ஒரு 520 rupees வருது. ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து 2 lakhs 2 பேருக்கு. அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு 250K, அதாவது 2.5 லட்சம் ரூபாய். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1100 அது ஒரு 2500 ரூபா வரும். ஸோ நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்க போகலாம். நம்ம தங்கியிருக்க ஹோட்டல்லேருந்து இந்த இடம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் டிரைவ் வந்துச்சு. கல்யாணம் முடித்த கையோட டேரெக்டாக இங்கே தான் வராங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். அப்படியே இங்கே வந்து போஸ்ட் வெட்டிங் ஷூட்லாம் நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய இருக்குது இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. சூப்பராக இருக்கும். கப்புள்ஸோடு வந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறையவே இடம் இருக்குன்னே சொல்லுவேன் நான். நல்லாயிருக்கு. எல்லாத்துலேயும் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கணும். ஒரு 1 hour தேவைப்படும். சூப்பராக இருக்குது. மழையில் நல்லா உட்காந்து இந்த அலோஹா ஸ்விங்கில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். திடீர்னு கிளைமேட்டு அப்படியே ஒரு மாதிரி சில்லுன்னு ஆகிட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு. வெதர் வந்து இங்கே அப்படி தான் இருக்குமா. திடீர்னு மழை பெய்யுது. நல்லா சில்லுன்னு இருக்குது ஊர். சூப்பராக இருக்குது. பாலியோட அலோஹா ஸ்விங்குன்ற இந்த இடம் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால் பாதி ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு மீதி உட்காந்துட்டு இருக்கோம். இந்த குட்டி கோக்கு வந்து 10,000 ரூபாய். 10,000 இந்தோனேஷியன் ருப்பியா. இதெல்லாம் நம்ம ஊரில் 52 ரூபா. மழை பெய்யுது. இந்த பெட்டு மாதிரி இருக்கிறதுல வந்து உட்கார வச்சு அப்படியே வந்து ஸ்விங்லேயே ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. சிங்கிளாகவும் இருக்குது. கப்புலாக வந்தீங்க அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி சில ஃபோட்டோஸ் இருக்குது. சூப்பராக எடுக்கிறாங்க. இங்கே இருக்கிற ஃபோட்டோகிராஃபர்ஸு நிறைய வந்து வெதரு பார்க்க க்ரீனிஷாக நல்லாயிருக்கு இந்த ஏரியாவே. நம்மளும் எல்லா ஃபோட்டோஸையும் எடுத்துகிட்டு வாங்கிட்டு கிளம்புவோம். நம்ம ஊர் கேரளா மாதிரி தாங்க இருக்குது இந்த பாலி ஃபுல்லாகவே. நல்லா நேச்சர் ஓரியன்டாக நெல், வாழை மரம், தென்னை மரம் அப்படி தான் இருக்குது. நம்ம இப்போ லஞ்சு சாப்பிட்டு வந்து தெபாசரி அப்படின்ற இந்த ஹோட்டலுக்கு வந்து வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெல்கம் ட்ரிங்க் ஒன்று கொடுத்தாங்க. அது கூட வந்து மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு, ஒரு பீட்ரூட் சிப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இங்கே தந்தூரி ரைஸ் ஒன்று, கூட வந்து ஒரு நாசி கோரிங்க, மீ கோரிங் ஒன்று சொல்லியிருக்கோம். அப்புறம் ஒரு ஃப்ரூட் ஜூஸ் சொல்லியிருக்கோம். ஒரு ஃப்ரூட் சாலட் ஒன்று சொல்லியிருக்கோம். ஸோ இந்த தந்தூரி பிரியாணி வந்துச்சு. அப்புறம் இந்த மீ கோரிங் வந்திருக்கு. அது கூட வந்து ஃப்ரூட் ஜூஸான வாட்டர் மெலனும் வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துன்னு சொல்லுவேன். இந்த ஃபுட்டு தந்தூரி ரைஸ் வந்து சூப்பராக இருந்தது. மீ கோரிங் ஆஸ் யூஷுவல் மலேசியாவோட அந்த ஒரு டேஸ்ட்டில் இருந்தது. ஃப்ரூட் ஜூஸாக இருக்கட்டும், ஃப்ரூட் சாலட், அது மேலே வந்து சின்னதாக கோகனட் ஐஸ்கிரீம் வந்து வச்சது சூப்பராக இருந்தது. ஃப்ரூட்ஸ் வந்து இங்கே சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஸ்பெஷலே வந்து இந்த ஹோட்டலுடைய சைடில் இருக்கக்கூடிய இந்த நேச்சர் ஓரியன்டான பிளேஸ் தான். பக்கத்தில் வந்து நெல், அப்படியே தென்னந்தோப்பு வந்து பக்கத்துலேயே வந்து இப்படி ஒரு ஹோட்டல் சூப்பராக இருக்குல்ல. ஃபுட்டோட பில் வந்து பார்த்திங்கன்னா 4,13,000 வந்தது. அதாவது நம்ம ஊர் காஸ்ட்டுக்கு ஒரு 2,200 rupees வந்திருக்கோம். ஸோ இங்கே முடிச்சுட்டு நம்ம இப்போ வந்து தெங்கலாங் ரைஸ் டெரஸ் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி இருக்குன்றது தான் நம்ம போய் பார்ப்போம்.
இங்கேருந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் வரும். நம்ம அப்படியே வந்து இந்த ரைஸ் டெரஸ் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 50,000 ருபீஸ் என்ட்ரன்ஸு. ஆனால் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விங்கெல்லாம் இருக்குது. பின்னாடி வந்து இந்த ரைஸ் டெரஸோட வியூவில். ரைஸ் டெரஸோட அர்த்தமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலி மாதிரி இருக்க இடத்துல நெல்லை வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த இன்னோவேட்டிவ் இரிகேஷன் மெத்தட் மூலிமா பண்ணுறாங்கன்றது தான் வந்து விஷயம். நம்ம இந்த இடைக்குள்ள வந்து அப்படியே நம்ம ஜிப்லைனில் போக போகிறோம் இந்த ரைஸ் டெரஸில். சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. போகும் இதுதான் பாலி ஃபேமஸ் ரைஸ் டெரஸ்னு. ரைஸ் டெரஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ஊர்லேருந்து விவசாயம் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரியும் கொடைக்கானலில் வந்து ஸ்லோப்பில் வந்து விவசாயம் பண்ணுற இடத்துல வச்சுருப்பாங்களா, அதே மாதிரி தான் வந்து அங்கங்கே நெல் நட்டுருக்காங்க. ஸோ ஸ்டெப்பாக இருக்கிறதுனால ரைஸ் டெரஸ் மாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஹில் வேலி மாதிரி ஒரு டெரைன், அண்டுலேட்டிங் டெரைன் மாதிரி. இது வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இங்கே வச்சு பாலி ஸ்விங்காக இருக்கட்டும், இப்போ போன ஜிப்லைனு, சைக்கிள் இந்த ரோப்ஸில் ஓட்டுறது, இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருக்காங்க. மழை வந்து அடிக்கடி பெஞ்சிக்கிட்டே இருக்குது, நல்லாயிருக்கு ஒரு மாதிரி வெதர் ப்ளசண்ட்டாக. இப்போ வந்து நம்ம அந்த பாலி ஸ்விங்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஜிப்லைன் வந்து இந்த ரைஸ் டெரஸ்ன்ற இந்த இடத்துல பண்ணோம். சூப்பராக இருக்குங்க. பாலி ஃபுல்லாகவே ஒரு மாதிரி நல்லா க்ரீனிஷாக நல்லா ஒரு நேச்சர் ஓரியன்டாகவே இருக்குது. இப்போ ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம், சூப்பரான ஃபுட்டு. அடுத்து வந்து இப்போது கிந்தாமணின்னு சொல்லி ஒரு இடம், அங்கே போவோம். ரைஸ் டெரஸ் சூப்பராக இருக்குது பின்னாடி. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பாலி காஃபி, இந்த காஃபி லுவாக்கு காஃபி எல்லாம் கொஞ்சம் பாலியில் ஃபேமஸாக இருக்குது. அந்த காஃபி பிளான்டேஷன் வந்து வந்துருக்கோம். இங்கே வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எங்கேருந்து நாங்கள் வந்து பாலியோட ஃபேமஸான காஃபி எடுக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம வாட்ச் பண்ணுவோம். Okay, one of the most expensive coffee made from the pip of luwak. We call them luwak. So the animal they can't digest the beans. That's why it comes out still whole coffee beans. Yeah. Okay. But this is unwashed, unprocessed. So we have to wash it by hot water. This one after we clean. After we wash. Okay. Yeah, and after clean we have to peel it the skin. These are the beans inside. Okay. Yeah, and the next step of luwak coffee we have to roast it. To get the coffee smell, we have to roast it. ட்ரெடிஷ்னல் லுவாக் காஃபியும் நார்மல் காஃபியும் இதில் வந்து எத்தனை வெரைட்டி வச்சுருக்காங்க கூட. Okay. That's Bali cocoa, hot chocolate. This is ginseng coffee or honeymoon coffee. It's good for energy. Lemongrass tea, coconut coffee, ginger tea, coffee with vanilla, rosella tea, Bali coffee and chocolate or mocha. Yeah. This is mangosteen tea, turmeric tea, lemon tea. And the last one is coffee with avocado. Yeah, only Bali coffee is. ஃபேமஸான பாலி காஃபி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 வெரைட்டி காஃபி இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நிறைய வச்சுருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு சின்ன காஃபி மட்டும் வாங்கிட்டோம், அப்படியே கிளம்புவோம். இப்போ வந்து நம்ம கிந்தாமணின்ற ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே வெதர் வந்து சூப்பராக இருக்குது, நல்லா ஃபாகு, லேசாக மழை பெஞ்சிக்கிட்டு செமையாக இருக்குது. அங்கேருந்து வியூ தான் ஆக்சுவலி ரொம்ப ஃபேமஸ். ஆனால் நம்ம மழை பெய்யறதுனால அங்கே போய்ட்டு ஃபாகாக இருக்கும், நம்ம அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம். சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பாலி ஃபுல்லாகவே நல்லா நேச்சர் ஓரியன்டு, நம்ம ஊர் கேரளா மாதிரி இருக்குங்க, செம்மையாக இருக்குது. இதுதான் கிந்தாமணியோட வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மலை மாதிரி இருக்குமா, அந்த மலையை தான் வந்து ஒரு ரிவர் தாண்டி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு அதை விட இந்த வியூ தான் பிடிச்சிருக்கு. நல்ல ஃபாகு, லேசாக மலை தோறலோட செம்மையாக இருக்கும். பாலியில் சில லோக்கல் மார்க்கெட் போவோம், அங்கே போய்ட்டு உங்களை நான் கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து லோக்கல் மார்க்கெட் பாலி.
இது வந்து அகுங் பாலின்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் மார்க்கெட், நம்ம ஹோட்டல் பக்கத்தில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஒரு வெக்கேஷனுக்கு தேவையானது, ஒரு டூர் வரவங்க என்ன ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஊரோட பாலியில் இந்தோனேஷியாவில் என்னென்ன ஃபேமஸோ எல்லாமே வச்சுருக்காங்க. ட்ரெஸ்ஸு, சோவனியர்ஸு, கிளிப்பு, குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு இல்லாததே கிடையாது, நிறைய இருக்குது. நீங்கள் வந்து ப்ரைஸும் வந்து ரொம்ப டூரிஸ்ட் பிளேசஸில் வாங்குறத விட இங்கே வந்து வாங்கலாம். ப்ரைஸஸுமே வந்து ரொம்ப ஹெவியெல்லாம் போடாமல் அதுக்கு என்ன ப்ரைஸோ நாமினலாக இருக்குது. என்னென்னோ வச்சுருக்காங்க, நல்ல ப்ரைஸ். நிறைய இருக்குது. நம்ம வேணுன்றத இவ்வளோ வேணாலும் வாங்கிட்டு போயிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் டைம் பாலிலாம் வரீங்கன்னா இந்த அகுங் பாலின்ற இந்த லோக்கல் மார்க்கெட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. நம்ம வண்டிக்கு எடுத்துகிட்டு கிளம்புவோம், ஹோட்டலுக்கு டைம் ஆயிடுச்சு. இதுதான் ஹோட்டல் ரூம், மேரியட் போன்வாயோட அலாஃப்ட் ஹோட்டல்ஸ். நல்ல கம்ஃபர்டபுளான பெட்டு, ஒரு வார்ட்ரோப் இருக்குது, எல்லாமே கொடுத்துருக்காங்க. வந்து கெட்டில், டிவி, ரைட்டிங் டேபிள், வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்குது. நல்லா விட்டுவிட்டு மழை பெஞ்சிட்ருக்கு. இது வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர், ஆக்சுவலி கூடயே வேலை செய்யுது. நல்லாயிருக்கு, நல்லா இருக்குல்ல. ரெஸ்ட் ரூம்லேயே வந்து உங்களுக்கு பக்கெட்டு எல்லாமே தந்துடுறாங்க. இதுலேயே வந்து ஷாம்பு, கண்டிஷ்னர் எல்லாமே இருக்குது. என்ட்ரன்ஸ் லாபி, ஹோட்டலுடைய அப்ஸ்டேர்ஸு. இங்கே வந்து இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா.